அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் மேலப்பாளையம் சப்பானி ஆலிம் கீழத்தெருவில் மிக சிறப்பாக இயங்கி வரும் ஜன்னத்துல் ஆலியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும், ஜன்னத்துல் அத்ஃபால் ஹிஃபல் அண்ட் மக்தப் மதர்சாவின் 16ஆம் ஆண்டு நிறைவு விழாவையும் முன்னிட்டு மதரசாவில் பயிலக்கூடிய மாணவர்களின் தயாரிப்பில் உருவான 1ஆம் ஆண்டு இஸ்லாமிய கண்காட்சிக்கு உங்கள் அனைவரையும் வர வேண்டும். இந்த மாணவர்களுக்காக அவர்கள் தயாரித்து வைத்த அந்த தயாரிப்புகளை எல்லாம் நீங்கள் கண்டுகளித்து அவர்களுக்காக ஈருலக வாழ்வுக்காக துவா செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த மதரசாவில் பயின்று வரக்கூடிய ஹிஃபுல் அண்டு மக்தப் மாணவியர்கள் தங்கள் பயின்ற எதை கற்றுக்கொண்டார்களோ அதை ஒரு வடிவ அமைப்பில் கொண்டு வந்து மக்களுக்கு தர வேண்டும். தாங்கள் கற்ற கல்வியை இதன் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மக்தப் அண்ட் ஹிஃபுல் மாணவர்களும், இன்னும் இவ்வாண்டு பட்டம் பெற இருக்கக்கூடிய முபல்லிகா மாணவிகள், ஆலிமா மாணவிகள், இன்னும் முஅல்லமா சனது வாங்கக்கூடிய தாய்மார்களும் அவர்களுக்காக தாங்கள் கற்ற அந்த ஒரு வருஷ உடைய கல்வியை ஒரு நல்ல வடிவமைப்பில் கொண்டு வந்து மக்கள் பயன்பெற வேண்டும், தாங்கள் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் பயன் தர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் உருவாக்கிய இந்த இஸ்லாமிய கண்காட்சி இப்பொழுது நீங்கள் கண்டுகளிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நமது சப்பானி ஆலிம் கீழத்தெருவில் மிக சிறப்பான முறையில் இயங்கி வருகின்ற ஜன்னத்துல் ஆலியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, ஜன்னத்துல் அத்ஃபால் அரபி மதரசாவின் 16ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதரசாவில் பயிலக்கூடிய மாணவர்களின் தயாரிப்பில் உருவான 1ஆம் ஆண்டு இஸ்லாமிய கண்காட்சி துவக்க நிகழ்வுகளுக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு சப்பானி ஆலிம் திரு தாவூதி அரபிக் கல்லூரியின் முகமது ஹனீஃப் தாவூதி அசத் அவர்களை இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு எனது சார்பாகவும் மதசார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். அதையும் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆரம்பமாக இந்நிகழ்ச்சியை அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை ஓதி துவக்கி வைப்பவர் நமது சப்பானி ஆலிம் ஜும்மா பள்ளியினுடைய இமாம் SA ஹாஜா நிவாமுத்தீன் தாவூதி ஹலரத் அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.
Sadaqallahul azim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது இஸ்லாமிய கண்காட்சி துவக்கி வைப்பவர் கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு மொழிக்கான உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் எஸ் ஐதர் அலி முஸ்பாஹி அவர்கள். ஹஸ்ரத் அவர்களுக்கு நமது ஊர் பொது தலைவர் நாமல் மியான் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். கூலோ தக்பீர், கூலோ தக்பீர்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்திருக்க தலைப்பு ஹலாலான விலங்குகள், ஹராமான விலங்குகள். ஹலாலான விலங்குகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடியது, ஹராமான விலங்குகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இங்கே வந்து ஹலாலான விலங்குகள் இருக்குது. மாடு, ஆடு அதெல்லாம் வந்து ஹலாலான விலங்குகள். அப்புறம் ஹராமான விலங்குகள் வந்து நரி, நாய் அதெல்லாம் வந்து ஹராமான விலங்குகள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ எதை பற்றி எடுத்திருக்கேன்னா, குர்ஆன் ஓதுகிற வீடு, ஓதாத வீடு. அதாவது நம்ம குர்ஆன் ஓதுனா, டெய்லி குர்ஆன் ஓதுனா அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வருவாங்க. அந்த வீடு வந்து பிரகாசமாக இருக்கும். வந்து இது குர்ஆன் ஓதாத வீடுனா அந்த வீட்டில் வந்து ஷைத்தான் இருப்பான். அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது. இன்ஷா அல்லாஹ் நாமும் டெய்லி குர்ஆன் ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எதை பற்றி எடுத்துக்கேன்னா, குர்ஆனை மனனம் செஞ்சால் மறுமையில் கிடைக்கும் சிறப்பு. இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து குர்ஆனை மனனம் செய்கிறான்னா அவனுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து மறுமையில் வந்து இவ்வளோ சிறப்புகள் கொடுக்குறான். என்னென்னா, அவங்க தாய்க்கு வந்து மறுமையில் வந்து பட்டாடை அணிவிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து முத்துக்களான மேஜையில் அமர வைக்கிறான். அப்புறம் அவங்க தாய் தந்தையை வந்து கிரீடம் அணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அந்த மனிதனை வந்து ஓத விட்டு அவன் ஓத ஒவ்வொரு அந்தஸ்தையும் கூட்டுறான். இது போக வந்து அவன் வந்து 10 பேரை வந்து சிபாரிசு செஞ்சு வந்து சொர்க்கம் கூட்டு போகலாம். அதில் வந்து ஒரு குர்ஆன் ஓதனை வந்து அடக்கம் பண்ணால் அவன் வலது பக்கம் இருக்க 7 கபரும் இடது பக்கம் இருக்க 7 கபரையும் வேதனை விட்டு அல்லாஹ் நீக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னென்னா மஸ்ஜிதுல் அக்ஸா. இது வந்து சுலைமான் நபியால் கட்டப்பட்டது. சுலைமான் நபியால் வந்து ஜின்களை வச்சு கட்டப்பட்டது. இதில் வந்து நிறைய மலக்குமார்கள், இது நிறைய நபிமார்கள் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூதர்களுக்கு வந்து சொந்தம் கொண்டாடி வந்து போர் நடக்குது. இப்போ வந்து இதில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. இதுதான் வந்து முதல் கிப்லாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கவாவை மாற்றுச்சு. இதுதான் இந்த போர் வந்து சீக்கிரமாக முடியும். நல்லா துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நான் எதை பற்றி எடுத்திருக்கேன்னா, குர்ஆனில் கணித அற்புதங்கள். குர்ஆனை பற்றி நம்ம ஆராயும் பொழுது அதிகமான விஷயங்களும் அற்புதங்களும் உள்ளன. அதில் ஒன்று தான் உலகம். உலகம் வந்து குர்ஆனில் 115 தடவை வந்திருக்கு. அதே போல் தான் மறுமையும் 115 தடவை வந்திருக்கு. மலக்குகள், அதே போல் மலக்குகளும் 88 தடவை வந்திருக்கு. அதே போல் தான் ஷைத்தான்கள் என்ற வார்த்தையும் 88 தடவை வந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எதை பற்றி எடுத்திருக்கேன்னா, சூரத்துல் கௌசர். சூரத்துல் கௌசர் என்ற இது வந்து குர்ஆனில் மிகச்சிறிய சூறான சூரத்துல் கௌசர் சூறா தான். இந்த சூறாவில் 3 ஆயத்துகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த 3 ஆயத்துகளிலுமே வந்து 10 எழுத்துக்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. அரபியின் மொத்த எழுத்துக்கள் வந்து 28. இந்த 28 எழுத்துக்களில் 3 ஆயத்துகளிலுமே 10 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அதுபோல் 3 ஆயத்துக்களுமே இறுதியில் வந்து ரேவை கொண்டு முடிவடைகிறது. ரே என்பது அரபு எழுத்துக்கள் 28ல் 10வது எழுத்துக்கள் ஆகும்.
வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எனக்கு எடுத்துக்க தலைப்பு அரசியல் நிலையில் 7 கொடுத்தினர்கள். முதலாவது அதாவது மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் நிற்கும் பொழுது 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும். அப்பொழுது அவங்க பாவத்துக்கு ஏற்றபடி அவங்களோட வேர்வை அவங்க மூழ்கி கொண்டு இருக்கும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய நிழல் வந்து அல்லாஹ்வுடைய அரசியல் நிழல் வந்து 7 கொடுத்தினர் கிடைக்கும். முதலாவது நீதமான அரசனா, இரண்டாவது பள்ளியோட அல்லாஹ்வின் வழக்க வழிபாட்டில் உருவான வாலிபம், மூணாவது அழகான சிறந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் விபச்சாரத்திற்கு அழைத்தும் மறுத்தவர், நாலாவது அல்லாஹ்வுக்காகவே சேர்ந்து அல்லாஹ்வுக்காக பிரிந்த நண்பர்கள், ஐந்தாவது வலது கை கொடுக்கும் தர்மம் இடது கை தெரியாமல் பார்த்தவர், ஆறாவது வந்து தலைமையில் அழுத கண்கள், அல்லாஹ்வுக்காக தனிமையில் அழுத கண்கள், ஆறாவது பள்ளியோடு தொடர்புடைய மனிதர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திக்ரு செய்யும் உள்ளம் திக்ரு செய்யாத உள்ளம். திக்ரு செய்யும் உள்ளம் வந்து எப்போதும் சுத்தமாகவும் ஒளிமயமாகவும் இருக்கும். தினமும் அல்லாஹ்வுக்காக திக்ரு செய்யும் உள்ளம் எப்போதுமே சுத்தமாகவும் இருக்கும். திக்ரு செய்யாத உள்ளம் வந்து இருட்டாகவும் அசுத்தமாகவும் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ எடுக்கிற டாபிக் ரமலானில் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சகுர் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்லான தொழுகிட்டு நெக்ஸ்ட்டு தொழுக வைக்கணும். நெக்ஸ்ட்டு குர்ஆன் ஓதணும். நெக்ஸ்ட்டு இஃப்தார் வச்சுட்டு 20 தொழுகும் தொழுவணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி எனக்கு கொடுத்த டாபிக் சிறந்த முஸ்லீம் என்பது நற்குணங்கள் கெட்ட குணங்கள் என 2 குணங்கள் உள்ளன. நற்குணங்கள் என்பது உண்மை பேசுவது, தொழுகுவது, குர்ஆன் ஓதுவது என நற்குணங்கள். கெட்ட குணங்கள் என்பது இசை கேட்பது, பிறரை பற்றி குறை கூறுவது, ஏமாற்றுவது கெட்ட குணங்கள் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிராத்துல் முஸ்தகீம் பாலம். இதில் வந்து சில பேர் வந்து மின்னல் வேகத்தில் போவாங்க, சில பேர் வந்து வேகமாக போவாங்க, சில பேர் வந்து தவுண்டு போவாங்க, சில பேர் வந்து போகவே மாட்டாங்க. இப்போ வந்து தொழுகிறவங்க, சக்காத்து கொடுக்குறவங்க, ஹஜ்ஜு செய்கிறவங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருப்பாங்களே அவங்க, குர்ஆன் ஷரீஃப் டெய்லி ஓதுறவங்க, குர்ஆன் ஷரீஃப் நம்மளுக்கு ஓத தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்களே அவங்க எல்லாருமே இந்த பாடத்தில் மின்னல் வேகத்தில் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் செய்யாமல் தொழாமல் கஞ்சர்கள், பொறாமைக்காரர்கள், அப்பா அம்மா லாஸ்ட்டு காலத்தில் ஒதுக்கி வச்சுடுவாங்களே இவங்க எல்லாருமே இந்த பாடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது நரகத்தில் விழுந்துருவாங்க. இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிற டாபிக் வந்து கபருடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, யாரோட மனிதனின் கபூர் வந்து வெற்றி பெற்றதோ அவங்க போகிற இடமும் வெற்றியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, யார் ஒரு மனிதனின் கபூர் தோல்வியற்றதோ அவங்க போகிற இடமும் தோல்வியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐயாமுல் ஜாஹிலியா. ஐயாமுல் ஜாஹிலியானா இரண்ட காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்பு கஅபத்துல்லாவை சுற்றி சிலைகள்லாம் வச்சு வணங்கினாங்க. விபச்சாரம் நிறைய நடந்துச்சு. சூரியனும் சந்திரனையும் வழிபட்டாங்க. பிறந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சாங்க. வளர்க்குற பிராணிகளை காது வெட்டி பலி கொடுத்தாங்க. பெண்களை கேவலமாக பார்த்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே ஒரு வெளிச்சமாகிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்திருக்க தலைப்பு சிரிக்கக்கூடாத இடங்கள். எங்கெல்லாம் சிரிக்கக்கூடாதுன்னா, தொழுகும்போது சிரிக்கக்கூடாது, பள்ளிவாசல் இருக்கும்போது சிரிக்கக்கூடாது, கபூர் அருகில் இருக்க சொல்ல சிரிக்கக்கூடாது, மையத்தின் வீட்டில் இருக்கும்போது சிரிக்கக்கூடாது, குர்ஆன் ஓதும்போது சிரிக்கக்கூடாது, வாங்கு சொல்லும்போது சிரிக்கக்கூடாது, பயான் சொல்லும்போது சிரிக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஹர்ரம், சபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து குர்ஆனில் கூறப்பட்ட
பழங்கள் பேரித்த பழம், மாதுளை பழம், சைத்தூன் பழம், அத்திப்பழம், வாழைப்பழம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ஜம்ஜம் தண்ணீர் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி இன்னைக்கு வரையும் சுமந்து கொண்டிருக்கும் உச்சி இது முதலாக இது பூமியில் பீரிட்டு வெளியாகி ஓடத் தொடங்கிய போது இஸ்மாயிலின் தாய் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்ஜம் என்று சொல்லிக்கொண்டு அதை ஓட விடாமல் பாத்திக்கட்டில் தடுத்தார்கள். ஜம்ஜம் என்றால் போதும் போதும் அர்த்தம். ஜம்ஜமின் சிறப்பு: மற்ற நீரெல்லாம் தாகம் தீர்க்க பயன்படும். ஆனால் ஜம்ஜம் பசியை போக்கும், நோயை குணப்படுத்தும், பிரார்த்தனை ஏற்கப்பட காரணமாக அமையும். நபிஸல்லல்லாஹு கூறினார், இந்த தண்ணீர் அருளால் நிரம்பியதும் உணவாகவும் நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருக்கிறது. ஜம்ஜம் நீரை எந்த நோக்கத்தில் குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்த தலைப்பு பேரித்த பழம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்ச பழத்தின் சிறு துண்டையே கொடுத்து தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அதி இப்னு ஹைத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோபி செய்யக்கூடியவை: தொழுவ வேண்டும், சகாத் ஓர வேண்டும், குர்ஆன் ஓர வேண்டும், தஸ்பி ஓர வேண்டும். செய்யக்கூடாதவை: மொபைல் பார்க்கக்கூடாது, வீண் பேச்சு பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சண்டே போடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜாபின் சட்டம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மேலும் நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுங்கள், தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்க தலங்களை பாதுகாக்கட்டும், தங்களுடைய அழகை வெளியில் தெரியாமல் மறைத்து வைக்கட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். எனவே நாம் ஃபர்தா அணியும் போது இறுக்கமாகவும் மெல்லிய ஆடையையும் அணியக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 இதை நீக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரைக்குறையாக தலை வாருவது. செகண்ட் அடிக்கடி தலை வருவது. பரட்டை முடியாக இருக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நீக்கியிருக்காங்க. அடுத்து முடியை பேணி, பெண்கள் முடியை பேணி கொடுக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பேணியிருக்காங்க. பெண்கள் தங்கள் முடியை குறைத்து கொண்டு அதை வெட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் நீக்கியிருக்காங்க. வலது கையை வச்சு தலை வீறுவது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கியிருக்காங்க. அடுத்து நரைமுடியாக முடியை வெட்டுவது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஃபர்லான தொழுகையும் அதன் பயன்களும். சுபு தொழுதால் அழகு அதிகரிக்கும். லுஹ தொழுதால் வருமானம் அதிகரிக்கும். அஸர் தொழுதால் ஆரோக்கியம் மேம்படும். மஹ்ரிப் தொழுதால் கவலை நீங்கிவிடும். இஷா தொழுதால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களின் பெயராகும்.
குர்ஆனில் கூறப்பட்ட 4 மஸ்ஜிதுகள் இது நபி ஸல்லல்லாஹு அவர்களால் கட்டப்பட்டுள்ளது. மஸ்ஜிதுல் ஹராம் வந்து மக்காவில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் கராம், பாலஸ்தீனில் அமைந்துள்ள மஸ்ஜிது அக்ஷா, மதீனாவில் அமைந்த மஸ்ஜிதுல் தக்வா, இது வந்து மஸ்ஜிதுல் சிரார். இப்போ வந்து இது வந்து இடிக்கப்பட்டனர். இது அதுக்குள்ள அர்த்தங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்னென்னா ஆண்களுக்கு ஹராமான விஷயம், பெண்களுக்கு ஹராமான விஷயம். ஆண்களுக்கு என்னன்னா தங்கம் அணிவது ஹராமு, மது அருந்தது ஹராம், அப்புறம் புகைப்பிடிக்கிறது ஹராம். பெண்களுக்கு எது ஹராம்னா ஃபர்தா அணியாக வெளியே போகிறது, அப்புறம் நறுமணம் பூசிட்டு வெளியே போகிறது, அப்புறம் வந்து ஒட்டுமுடி வைக்கிறது, இதுதான் ஹராம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1வது தொழுகை கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது பக்காத்து, 5வது ஹஜ்ஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே வானம் பூமி படைப்பதற்கு முன்பாகவே எழுதுகோலை படைத்து விட்டான். எழுதுகோலை படைத்து அதனை எழுது என்று கட்டளையிட்டான். எழுதுகோல் என்ன எழுதுவது என்று கேட்டது. உடனடியாக அன்று மறுமை நாள் வரை உள்ள அகில உலகத்தின் விதியை எழுது என்று கட்டளையிட்டான். எனவே நூல் அபுதாவுத் எனவே எழுதுகோல் எழுதி முடித்தது. அன்று முதல் மறுமை நாள் வரை அகில உலகத்தின் விதிகளை எழுதி முடித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா வந்து இந்த உலகத்துக்கு 1,24,000 நபிமார்களை அனுப்புனான். அதில் குர்ஆனில் வந்து 25 நபிமார்களை பற்றி மட்டும்தான் கூறியிருக்கான். அந்த 25 நபிமார்களில் அல்லாஹ் தஆலா 4 நபிமார்களுக்கு மட்டும்தான் வேதங்களை அருளப்பட்டிருக்கு. அந்த 25 நபிமார்களை பற்றி தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தன்மைகளை பற்றி இவங்க சொல்லுவாங்க. கூறப்பட்ட முதல் மனிதர் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் நம்ம அனைவருக்கும் வந்து தந்தை. இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் வந்து ஆதி சமுதாயத்துடைய நபி. இவர்கள் வந்து ஜூத் மலை வந்து இவர்களுக்கு வந்து அமைக்கப்பட்டது. மூன்றாவதாக வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நான்காவது வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஐந்தாவது வந்து ஜுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆறாவது வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏழாவது வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எட்டாவது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்காக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள். அடுத்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்ததாக நம் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
குழந்தை பேசியது சிறு வயசில், அதாவது பிறந்தோடு 3 குழந்தை பேசியது உலகத்திலே அந்த 3 குழந்தை இது. ஒரு ஜுரைப்னு வந்து ஒரு சஹாபி வந்து அவர் வந்து நல்ல இபாபத்தான ஆள். அவர் வாழ்நாள் முழுவதுமே 5 வேளை தொழக்கூடியவராக தான் இருப்பார். அவர் வந்து ஒரு நாள் தொழிட்டு இருக்கும்போது அவரோட தாய் வந்து அவங்களை அழைத்தாங்க. அப்போ அவங்க தாயை அழைத்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தொழுவு தான் முக்கியம் சொல்லி தொழுவிட்டு இருக்காங்க. தொழுவிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க தாய் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டு அவங்க அந்த மனிதரை பார்த்து வார்த்தைகளை விடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து மரணத்துக்குள்ளே நீ வந்து விபச்சாரி கண்ணில் முழிச்சிருவ, இதுமாரி சாபம் விட்டுருவாங்க. அதேமாரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவருடைய எதிரிகள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் விபச்சாரி ஒருத்தர் இருப்பாள். அவள் வந்து ஒரு ஆடு மேய்ப்பனோட ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைய வந்து இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாள். ஆனால் அது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மனிதனை வந்து அடித்து வந்து கூட்டு வந்துடுவாங்க. மைதானத்துக்கு கூட்டு வந்த சமயத்தில் இவர் வந்து சொல்லுவார், எனக்கு 2 ரக்கா தொலை வந்து அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தொழுவிட்டு துவா கேட்கும்போது அந்த குழந்தைய வந்து பேசிச்சு. இப்ராஹிம் நபி காலத்தில் வந்து ஒரு குழந்தைய பேசிச்சு. எப்படின்னா, இப்ராஹிம் நபி இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் போது எல்லோரும் நெருப்பு குண்டத்தில் வந்து உழுவாங்க. அவங்க வந்து எதிரிகள்லாம் வந்து நெருப்பு குண்டத்தை உழ வைக்க சொல்லும்போது அங்கே ஒரு பெண்மணி வந்து அவங்களும் வந்து கை குழந்தைய வச்சுட்டு இருக்கமே, எப்படி நான் நெருப்பு குண்டத்தில் உழவ முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அப்போ அந்த நெருப்பு குண்டத்தில் அந்த குழந்தைய போடுறதுக்காண்டி யோசிப்பாங்க. அப்போ அந்த குழந்தைய பேசிச்சு. 3வது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்க வந்து ஒரு ஆண் துணை இல்லாமல் தான் ஒரு பெண்ணை ஒரு பிள்ளையை பெற்றாங்க. அப்போது ஆண் துணை இல்லாமல் தான் அந்த குழந்தைய பெற்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்மணியை வந்து தப்பான பெயர் கட்டினாங்க. தப்பான பெயர் கட்டும்போது தான் அந்த குழந்தைய வந்து அல்லாஹ் தஆலா பேச வச்சாங்க. அந்த 3 குழந்தைய பிறந்த உடனே பேசினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை வந்து வசதியானவங்களுக்கு தான் கடமையாக்கி வச்சுருக்கான். இஸ்லாத்தில் 5வது கடமை ஹஜ்ஜு தான். அதில் முதல்ல இஹ்ராமை கொண்டு நியத் வைக்கணும். அப்புறம் தவாஃபுல் ஃபாலோ செய்யணும். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும், இல்லை முடியை சிதைக்கணும். அதுக்கப்புறம் சஃபா மர்வாவுக்கு தொங்காட்டம் செய்யணும். அதுக்கப்புறம் மினாவில் தங்கணும். அதுக்கப்புறம் அரஃபாவில் ஒரு நாள் தரிப்படணும். அதுக்கப்புறம் ஷைத்தானுக்கு கல் எறியணும். அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ்ஜோட ஃபர்ல நிறைவேற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருமே மக்காவுக்கு ஹஜ் உம்ரா செய்யறதுக்காண்டி எல்லாருமே கஃபாவை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைய காலத்தில் வந்து கஃபாவை அழிக்கிறதுக்காண்டியே யானைப்படையோட யமன் நாட்டு மன்னன் ஆபிரகாம் என்ற மன்னன் வந்து வரான். அவன் வந்து ஆலயம் கட்டுறான், அவன் கிறிஸ்தவ சர்ச்சை அவன் கட்டுறான். அந்த சர்ச்சில் வந்து மக்கள் அதிகமாக வரணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் யாருமே போக மாட்டாங்க அங்கே. அந்த இதில் வந்து கனானா கிளையை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து அந்த ஆலயத்தை போய் அசுத்தம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கோவத்தில் அதில் கோவம் இருந்த அந்த ஆபிரகாம் நாட்டு மன்னன் வந்து யானைப்படையோட கஃபாவை அழிக்கிறதுக்காண்டி போர் தொடுத்து யானைப்படையோடு வருவான். அப்போ வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அங்கே உள்ள கஃபாவில் உள்ள கால்நடைகளை ஃபுல்லாக அவன் கைப்பற்றினோன்னே அப்துல் முத்தலிஃப் வந்து அவங்க ஒட்டகத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அதை எடுக்கிறதுக்காண்டி வருவாங்க. அப்போன்னு சொல்லுவாங்க, அந்த மன்னன்ட்ட போய் கேட்பாங்க, என்னோடய ஒட்டகம் இங்கே இருக்குது, அதை நான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நான் வந்து உங்களோட புனிதமான ஆலயத்தையே நான் அழிக்க யானைப்படையோடு நான் வரேன், நீ இந்த ஒட்டகத்தை எடுக்கிறதுக்காண்டி நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்துல் முத்தலிஃப் சொல்லுவாங்க, என்னோட ஒட்டகத்தை இந்த ஒட்டகத்தோட எஜமான்னா அந்த ஒட்டகத்தை எடுக்கிறதுக்காண்டி நான் வந்திருக்கேன், இந்த கஃபாவுக்கு எஜமான் வந்து அல்லாஹ், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ போய் அல்லாஹ் கிட்ட போய் அவங்க துவா செய்வாங்க, யா அல்லாஹ் இந்த கஃபா அழிக்கிறதுக்காண்டி அவன் யானைப்படையோடு வரான், கஃபாவை நீ தான் பாதுகாக்கணும்னு அவங்க துவா செய்வாங்க. அப்போது அங்கே போய் அந்த நேரத்தில் வந்து அபாபில் என்ற பறவை வந்து வாயிலையும் கையிலையும் 2 கால்களையும் சின்ன சின்ன எரிக்கல்லை கொண்டு அது வரும். வந்து அந்த யானைப்படை மேலே போட்டு அந்த யானைப்படை மேலே போட்டு யானை எல்லாமே மரணித்து அந்த யானைகள் எல்லாமே வைக்கோல் சவச்ச வைக்கோல் போல் ஆயிரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் மறுமை நாள் வரை இந்த கஃபா வந்து நிலைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சந்திரன் பிளவு.
அல்லாஹ் தாலாவுடைய உண்மையான தூதர் தான் நபிஸ்லாசம் அவர்கள் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய தூதர் தானா என்பதை உண்மைப்படுத்துவதற்காக ஒரு சான்றை காட்டும்படி மக்காவாசிகள்லாம் கேட்குறாங்க. அதோடைய உண்மையை சான்றாக தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சந்திரனை 2 துண்டுகளாக அற்புதம் நிகழ்த்தி காட்டப்பட்டது என்பது தான் இந்த நிகழ்ச்சியுடைய வரலாற்று பின்னணியாகும். நபிஸ்லாசம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. முஸ்லீம் ரிவாயத்தில் வந்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் மினா என்னும் இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். அப்போது சந்திரன் 2 துண்டுகளாக பிறந்தது. பிளவுண்ட சந்திரனின் ஒரு துண்டு ஹிரா மலைக்கு அப்பால் மேற்பகுதியிலும் மற்றொரு துண்டு மலைக்கு கீழேயும் சென்றது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், நான் இறைவனின் தூதர் என்பதற்கு நீங்கள் சாட்சியாளராக இருங்கள் என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சந்திராயன் 3. நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு அனுப்பின ராக்கெட்டுடைய பெயர் தான் சந்திராயன் 3. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் சந்திராயனுக்கு மனிதர்களால் போக முடியுமா, அது சாத்தியமா இல்லை சாத்தியமற்ற விஷயமா என்று சொன்னாங்க. சாத்தியம் இல்லாதது என்று சொன்னாங்க. அப்போது தான் 1967 அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ராக்கெட்டை அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது மனிதர்களால் அங்கே போய் இருக்க முடியுமா என்று செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது தான் விஞ்ஞானிகள்லாண்டு நிரூபிக்கிறாங்க, மனிதனால் சந்திரானுக்கு போய் இருக்க முடியும் என்று நிரூபிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னாடியே சூரா அர்-ரஹ்மான் என்ற வசனத்தை இறக்குறான். அர்-ரஹ்மான் என்ற வசனத்தில் இருக்கிறான். அந்த வசனத்தில் கூறுறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த வசனத்தில் கூறுறான், மனித ஜின் கூட்டத்தார்களே, வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் அவ்வாறே செல்லுங்கள். ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் இல்லாமல் கடக்க முடியாது என்று கூறுறாங்க. அதை தயாரிக்கணும்னா அங்கே விண்வெளிக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னா ஒரு ஆற்றலை, ராக்கெட் போன்ற ஒரு ஆற்றலை சிந்திச்சு தயாரிங்க, அதன் மூலமாக நீங்கள் சந்திரனுக்கு போக முடியும் என்று அல்லாஹ் தாலா நபிஸ்லாசம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே குர்ஆனில் ஆயத்தை இறக்கிட்டான். ஆனால் இது எப்போது நிரூபிக்கப்பட்டது என்றால் 1967 தான் நிரூபித்தாங்க. இன்னும் இந்த சந்திரனில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. 16 நாட்கள் பகலாகவும் 14 நாட்கள் இரவாகவும் இருக்கும். இப்போது நம்ம பூமியில் எப்படி நின்று கொண்டு இருக்கோமோ அதே போல் நிலவில் நிற்க முடியாது. பூமியை விட நிலவில் புவி ஈர்ப்பு விசை 6 மடங்கு குறைவாக தான் இருக்கும். அதனால் அங்கே அவர்கள் குதித்து தான் போக முடியும், நடக்க முடியாது. பூமியை பொறுத்தவரை மழை வெயில் இப்படி காலங்கள்லாம் மாறி மாறி இருக்கும். ஆனால் நிலவில் அப்படி கிடையாது. அதனால் மனிதர்கள் இயல்பு வாழ்க்கையை அங்கே வந்து வாழ முடியாது. நிலவில் ஒரு நாள் பூமியோடைய 27 நாட்கள் ஆகும். அது இந்த சந்திராயனுடைய எடை வந்து 27 கிலோ இடையாக இருக்கும். இந்த சந்திராயன் 14 நாட்கள் தான் உயிரோடு இருக்கும். இன்னும் அதனுடைய சக்தியை சூரியனிடமிருந்து எடுத்துக்கொள்ளும். நம்மளால் இந்த சந்திராயனில் போய் இருக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்டால் இருக்க முடியாது. நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை அங்கே வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு மாற்றமாக நமக்கு பூமி என்ற ஒன்றை நமக்காக கொடுத்துருக்கான். இந்த பூமியை விரிப்பாகவும் நமக்கு தங்கும் இடமாகவும் கொடுத்துருக்கான். அல்லாஹ்வுக்கு இந்த நியாமத்துக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய ஆற்றலை அதிகமாக நம்ம சிந்திக்கவும் வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தாலா வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஒரு சோதனையை வந்து ஏற்படுத்துகிறான். என்னன்னா அவருக்கு வந்து ஒரு வகி அனுப்புகிறான். என்ன வகினா அவருக்கு வந்து ஒரு கட்டளை இடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து ஒரு கட்டளை இடுகிறான். தன்னோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அறுத்து பலியிடணும், அல்லாஹ்வுக்காக நீங்கள் வந்து அறுத்து பலியிடணும் அப்படின்னு சொல்லி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து கட்டளை இடுகிறான். அப்போ போல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. இப்படி வந்து அல்லாஹ்தாலா வந்து எனக்கு கட்டளை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்க வந்து சின்ன பையன்தான். அப்போ போல் அவர் வந்து இல்லை, நீங்கள் வந்து அல்லாஹ்தாலா வந்து எதை கட்டளையிட்டனா அதன்படியே செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து பொறுமையாளர் நின்று என்னை வந்து காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அறுப்பதற்காக போகும்போது அந்த கத்தி வந்து அறுக்கவே மாட்டுக்கு. அப்போ போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன் கத்தியை கையில் இருந்த கத்தியை தூக்கி ஒரு இந்த பக்கம் தூக்கி வீசுகிறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த கல் வந்து பிளந்துருது. அப்படி பிளரும்போது அல்லாஹ்தாலா வந்து வானத்துலேருந்து ஒரு ஆட்டை வந்து இறக்கி நீங்கள் வந்து உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பலியிட வேண்டாம், நீங்கள் வந்து இந்த ஆட்டை வந்து அதுக்கு பதிலாக குர்பானி கொடுங்க. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை வந்து முன்மாதிரியாக தான் இதை வந்து நினைத்து பார்க்கும் விதமாக தான் நம்ம இன்றைக்கு வந்து ஹஜ் பண்ண வந்து கொண்டாடுறோம். அல்லாஹ்தாலா வந்து அவனுடைய அந்த இரத்தத்தையோ இல்லை அவங்களுடைய இரத்தத்தை வந்து பார்க்க மாட்டான், இறையச்சத்தை தான் பார்ப்பான். இன்ஷா அல்லாஹ் இறையச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்தாலா நம்ம அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சில கூட்டத்தினர் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வந்து துரத்தி கொண்டு வராங்க. அப்போ போல் அவங்க வந்து எங்கே ஒளியணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இந்த தௌர் குகை இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சு கிடக்குறாங்க. அப்படி ஒளிஞ்சிருக்கும்போது அவங்க வந்து அவங்க குகைக்கு வெளியே வந்து அந்த துரத்திட்டு வந்தவங்களாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ போல் அவங்க வெளியே வந்து அவங்க உள்ளே பார்த்தோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலும் வந்து கீழே தெரியுது. அப்போ போல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. யா ரசூலுல்லாஹ், நம்ம வந்து இன்றைக்கி மாட்டிக்கிட்டோம், அவங்க வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளை வந்து கொலை செய்திருவாங்க, நம்ம வந்து இன்றைக்கி கண்டிப்பாக மரணமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. உடனே இந்த வெளியே இந்த கூட்டத்தினர்கள்லாம் நம்ம வந்து அந்த கூட்டத்தினர் இந்த ஒருவர் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த குகைக்குள்ளே போய் சென்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கூட்டத்தோடைய தலைவன் சொல்கிறான்னா, நம்ம வந்து இங்கே எப்படி அவங்க போயிருப்பாங்க, இங்கே வந்து சிலந்தி வந்து வலை கட்டியிருக்கு, இந்த குகைக்கு முன்னாடி சிலந்தி வந்து வலை கட்டியிருக்கு, அதனால் அது உள்ளே வந்து அவங்க போயிருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து வேறு எங்கேயாவது போய் தேடுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அல்லாஹ்தாலா வந்து இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இந்த குகைக்கு வெளியே வந்து சிலந்தி வலையை ஏற்படுத்தி அவருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் எந்த நிலைமை ஏற்பட்டாலும் நம்ம வந்து அல்லாஹ் மீது இருக்க நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இஸ்லாத்தின் 5 கடமைகள். முதல்ல வந்து களிமா. களிமானா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். பொருள் வந்து வணக்கத்திற்கு தகுதியான வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்ம நாவால் கூறி மனதால் உறுதி கொள்வது தான் களிமா. ரெண்டாவது வந்து தொழுகை. தொழுகைனா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை வணங்குவது. ஃபஜலுக அஷல் மஹ்ரிப் இஷா. தொழுகை வந்து நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாகும். நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான காரியங்களையும் அருட்கத்தக்க தீமைகளிலிருந்து நம்ம பாதுகாக்குது. மூணாவது நோன்பு. நோன்பு வந்து நம்ம ஒரு வருடத்திற்கே ஒரு மாதம்னா நோன்பு பிடிக்கிறோம். நோன்பு வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு பிரியமானது. நோன்பு எனக்கே உதவி, அதற்குண்டான கூலியை நானே வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாலாவது ஜக்காத். ஜக்காத் பெற கடமையான வந்து தங்களுடைய பொருட்களுக்கு 102% ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஜக்காத் பெற்ற கடமையான வந்து மிஸ்கின், புதிதாக இஸ்லாத்தை தழுவினவர், வழிப்போக்கர்கள், கடனில் முழுங்கியவர்கள், விடுதலை பெறும் அடிமைகள், அல்லாஹ்வின் பாதையில் ஈடுபடுபவர்கள். ஜக்காத் பெறுவதன் மூலம் உங்களுடைய பொருள்கள் பாதுகாத்து கொள்ளலாம். தர்மம் செய்வதன் மூலம் உங்களுடைய நோய் குணப்படுத்தி கொள்ளலாம் என்று பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 5வது ஹஜ்ஜி. ஹஜ்ஜி வந்து உடல் நலமும் பொருள் வசதியும் உடையவர்கள் மக்காவிற்கு சென்று ஹஜ்ஜி செய்வது வாழ்நாளில் ஒரு முறை கடமையாகும். அல்லாஹ்வின் திருவீட்டை வந்து ஹஜ்ஜி செய்த அளவுக்கு வசதி இன்றி அவங்க ஹஜ்ஜி செய்யாமல் விட்டால் அவன் யூதனாகவோ கிறிஸ்டினாகவோ மரணம் அடையட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானின் 6 அடையாளங்கள். ஆமன்து பில்லாஹி வமுலாய்கத்தி வக்குத்துபிஹி வரசூலிஹி வல்யோமில் ஆஹி வக்கத்ரிஹி வாயிரிஹி மினல்லாஹி தாலா. இதோட பொருள் அல்லாஹ் மீதும் அவனுடைய மலக்குகள் மீதும் அவனுடைய வேதங்கள் மீதும் அவனுடைய நபிமார்கள் மீதும் இறுதி நாள் மீதும் நன்மை தீமை யாவும் அவனுடைய கற்பனின் மீதும். ஃபஸ்ட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை. அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணைத்துணை கிடையாது என்று நம்பணும். ரெண்டாவது மலக்குகள் மீது நம்பிக்கை. மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல. மூணாவது வேதம் மீது நம்பிக்கை. வேதங்கள் 4. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம். மூணாவது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜின் வேதம். நாலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் வேதம் அல்லாஹ் அருளப்படுகிறான். நாலாவது நபிமார்கள் மீது நம்பிக்கை. நபிமார்கள் அல்லாஹ் அடியார்கள், திரு தூதரமானவர்கள், ஒரு சில பாவத்தை கூட செய்யாதவர்கள், உண்மை நம்பிக்கை உடையவர்கள். 25 நபிமார்கள் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஃபஸ்ட்டு நபி ஆதம், இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வது இறுதி நாள் மீது நம்பிக்கை. இறுதி நாள் அல்லாஹ் உலகில் இறந்தவர்களை எழுப்பி அவர்கள் செய்த செயல்களுக்கு கணக்கிட்டு நீதமாக தீர்ப்பு செய்வான். நன்மை செய்தவர்கள் சொர்க்கமும் பாவிகளுக்கு நரகமும் அனுப்புவான். 6வது விதி. நன்மை தீமை, லாபம் நஷ்டம், வாழ்வு மரணம், இது அனைத்தையும் நம்மளை படிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வால் எழுதப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் 8 வாசல்கள். இது முதலாவது வந்து இது பாபுல் சலாத், இது தொழுகையாளியுடைய வாசல். இது பாபுல் ஜிஹாது, இது அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து மரணம் அடைந்தவங்க இந்த வாசலியாக செல்வாங்க. இது வந்து பாபுல் சதக்கா, இது சதக்கா செய்தவங்க இந்த வாசலியாக செல்வாங்க. இது பாபுல் ரையான், இது நோன்பாளிகள் இந்த வாசலியாக செல்வாங்க. இது வந்து பாபுல் ஹஜ், அல்லாஹுடைய பாதையில் ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டவங்க இந்த வாசலியாக செல்வாங்க. இது வந்து பாபுல் காசிபி, இது கோவத்தை கட்டுப்படுத்துகிறவங்க இந்த வாசலியாக செல்வாங்க. இது வந்து பாபுல் ஈமான், இது ஈமான் கொள்கிறவங்க இந்த வாசலியாக செல்வாங்க. இது பாபுல் திக்ர், அல்லாஹுக்கு அதிகமாக திக்ர் செய்கிறவங்க இந்த வாசலியாக செல்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மாவின் சிறப்புகள். ஜும்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈதுடைய நாள். நல்லா குளித்து கொள்ள வேண்டும், நல்ல உடையை அணிய வேண்டும், வாசனை திரவியம் போட வேண்டும், பள்ளிவாசலுக்கு வந்து விரைந்து செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் வந்து முதல்ல பள்ளிவாசலுக்கு வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கிறது. யார் 2வது வராங்க அவங்களுக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கிறது. யார் 3வது வராங்க அவங்களுக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கிறது. யார் 4வது வராங்க அவங்களுக்கு ஒரு கோழி குர்பானி கொடுத்தா நன்மை கிடைக்கிறது. யார் 5வது வராங்க அவங்களுக்கு ஒரு முட்டை தர்மம் செய்தவர் ஆவார். ஜும்மா பாங்க் கூறப்பட்டால் வியாபாரம் செய்யக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறார், ஐயுகல்லதீன ஆமனு இதா நூஹிய லிஸ்ஸலாத்த வஜும்மத்தி ஃபஷோ இலா திக்ரில்லாஹி ஃபதலுல் பைக். நம்பிக்கை கொண்டோரே, வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விடையுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், உங்களுக்கு அறிந்தால் இது சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
தலைப்பு மர்மை நாளின் அடையாளங்கள். புகைமூட்டம் ஏற்படும், குடிசைகள் கோபுரமாகும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, சூரியன் மேற்கு உதிக்கும், தஜ்ஜாலின் வருகை, கொலைகள் பெருகும், தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வது, பள்ளிவாசல்களை பாதைகளாக பயன்படுத்துவது, இறுதியாக யமன் நாட்டிலிருந்து புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டி சென்று மகசரில் ஒன்று சேர்க்கும். இந்த அடையாளங்கள், இந்த 10 அடையாளங்களை நீங்கள் காணும்போது அந்த நாள் மர்மை நாள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்திருக்கும் தலைப்பு ஜுஸ்களின் பெயர்கள். இதான் 30 ஜுஸ்களின் பெயர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு திக்ரின் சிறப்புகள். இதான் கடல்நர். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒரு நாளில் யார் 100 தடவை கூறுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹி அலீம். இந்த 2 வார்த்தை சொல்வதற்கு மிக எளிதானவை, இறைவன் தராசில் மிக கனமானவை. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து மீசான் தராசு. மீசான் தராசு நன்மைகளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ் வந்து ஆயிரது மீசான் பாதி. இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் வந்து மீசானை அடிச்சு விடும். அது மட்டும் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹு என்று சொன்னால் மீசான் தராசு கணத்தை அதிகப்படுத்திவிடும். சல்மான் அலி அவர்கள் சொல்கிறாங்க, மர்மை நாளில் மீசான் தராசு வைக்கப்படும். அதில் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் வைக்கப்பட்டாலும் அது விசாலத்தோடு தாங்கி கொள்ளும் சொல்கிறாங்க. மர்மை நாளில் மீசான் தராசு மூலியமாக யார் நன்மை செஞ்சுருக்காங்க, யார் தீமை செஞ்சுருக்காங்க, அது மூலியமாக காண்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு அல்லாவின் அத்தாட்சிகள். அல்லாவின் அத்தாட்சிகளில் நான் தேனை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேனி என்பது அதன் வயிற்றிலிருந்து பல்வேறு நிறங்கள் வந்து தேன் பாய்கிறது. அது மனிதனுக்கு அந்த மனிதன் வந்து வயிற்று நோய்க்கு அது வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. மேலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மலையிலையும் மரங்களிலும் மனிதர்கள் இருக்கிற இடத்துலையும் நீ வந்து கூடுகளை அமைச்சிக்கோ. அதாவது ஒவ்வொரு கண்களிலிருந்தும் நீ வந்து சாப்பிடு, உன் இறைவன் பாதையை வந்து நீ வந்து எளிதாக்கிச்சல் அப்படின்னு தேனிக்கு வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நரம்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 2 மீட்டர் தான் அன்றாட நாம் பயன்படுத்தும் ஹெட்ஃபோனின் நீளம். அடிக்கடி ஒன்றொன்று சிக்கிக் கொள்கிறது. ஆனால் மனித உடலில் ஓடும் இரத்த நாளங்கள் நீளம் என்ன தெரியுமா? 97 கிலோமீட்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இங்கே வந்து பேச வந்திருக்க தலைப்பு வந்து நபி அவர்களின் மெஹ்ராஜ் பயணம். மக்காலிருந்து நபி வந்து மஸ்ஜிதுல் அக்ஷா அந்த பள்ளிக்கு போகிறதுக்கு வந்து புராக் வாகனம் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த வாகனம் வந்து கோவேரி கழுதையோட சிறியதாகவும் கழுதையோட பெரியதாகவும் இருந்தது. பின்னர் நபி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல் வானத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. முதல் வானத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 2வது வானத்தில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 3வது வானத்தில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 4வது வானத்தில் வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 5வது வானத்தில் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 6வது வானத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 7வது வானத்தில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. 7வது வானத்துக்கு மேலே தான் சித்ரத்துல் முன்தஹான்னு அந்த மரம் இருக்குது. சித்ரத்துல் முன்தஹா என்ற இளநீர் மரத்தின் பழம் வந்து ஹஜனாட்டோட கூஜாக்கள் போல் இருந்தது. அந்த சித்ரத்துல் முன்தஹா மரத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து 50 நேர தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டுச்சு. அதை வந்து 5 தடவை போய் குறைச்சி தான் 5 நேர தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. சொர்க்கம் கேட்கும் பொழுதே எவ்வளோ இன்பகரமாக இருக்கின்றது. வாங்கள் சொர்க்கத்தை பற்றி பார்க்கலாம். பாபஸ் சலாத். சொர்க்கத்தில் மொத்தம் 8 வாசல்கள் இருக்கின்றன. அதில் முதல் வாசல் பாபஸ் சலாத்.
தொழுகையாளிகள் வந்து இந்த வாசல் வழியாக வந்து சொர்க்கத்தில் நுழைவார்கள். பாபஸ் சிகாத், அல்லாஹுவின் பாதையில் போர் செஞ்சு சகிதானவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போவாங்க. பாபஸ் சதக்கா, சதக்கா கொடுத்தவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போவாங்க. பாபஸ் ரயான், நோன்பாளிகள் வந்து இந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போவாங்க. பாபஸ் ஹஜ், ஹஜ்ஜு செஞ்சவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றினவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போவாங்க. பாபஸ் ஹாசிமின், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போவாங்க. பாபஸ் ஈமான், ஈமான் உள்ளவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போவாங்க. பாபஸ் திக்ர், அல்லாஹு அதிகமாக திக்ரு செஞ்சவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்கு போவாங்க. முத்து மாளிகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொர்க்கத்தில் வந்து முத்தாலான ஒரு மாளிகை இருக்கும். அதில் வந்து அந்த முத்தாலான மாளிகை வந்து அதோட உயரம் எப்படி இருக்கணுமா, 60 மைல் கொண்டதாக இருக்கும். தங்க மாளிகை, யார் வந்து ஒவ்வொரு நாளும் 12 ரக்காயத்துகள் சுன்னத்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அளிக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கண்ணாடி மாளிகை, யார் வந்து தஹஜ்ஜத் தொழுகையை தவறாமல் நிறைவேற்றி சொர்க்கத்தில் நுழைவாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கண்ணாடி மாளிகை. இந்த கண்ணாடி மாளிகையில் உள்ள தன்மை எப்படி இருக்குன்னா, உள்ளே இருந்து பார்த்தா வெளியுள்ளதும் வெளியே இருந்து பார்த்தா உள்ளுள்ளதும் தெரியும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு வந்து அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் 3 ஆறுகளை வச்சுருக்கான். ஒன்று வந்து மதுவாறு, பாலாறு, தேனாறு, இந்த ஆறுகள். அதுக்கப்புறமா வந்து அல்லாஹு தாலா கனி வகைகளையும் இதில் நியமிச்சிருக்கான். அதுக்கப்புறமா வந்து சொர்க்கத்தினோட முதல் உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொர்க்கத்தில் வந்து முதல் உணவு எப்படி இருக்குன்னா பெரிய மீனினுடைய ஈரல் பகுதியாகும். அதுக்கப்புறமா வந்து சொர்க்கத்தினுடைய தங்க வெள்ளி கிண்ணங்கள், சொர்க்கவாசிகளை வந்து இந்த தங்க வெள்ளி கிண்ணங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க விரும்பியதெல்லாம் அல்லாஹ் வந்து இதில் கொடுப்பான். அதுக்கப்புறமா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனும் வந்து கண்டிராத வந்து இன்பத்தை எல்லாம் இந்த சொர்க்கத்தில் காணலாம் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த சொர்க்கத்தில் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலாவின் அத்தாட்சிகளில் ஒன்றான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை அல்லாஹு தாலா தன்னுடைய திருக்குரானில் பல இடங்களில் கூறியிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஈமான் கொண்டவரை வந்து தன்னுடைய கப்பலில் வந்து ஏற சொன்னாங்க. அவங்க வந்து ஈமான் கொள்ளாதவங்கள்லாம் அதில் வந்து ஏறலை. அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவங்க மாத்திரம் காப்பாற்றினான். ஈமான் கொள்ளாத அவ்வளோ பேரையும் வெள்ளத்தால் அவங்கள வந்து அழிச்சிட்டாங்க. இதை வந்து அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அத்தாட்சியாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கிறான். 1969 வருஷத்தில் வந்து அமெரிக்காவில் உள்ள வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பனிப்பாறைக்கு அடியில் வந்து கப்பலின் துண்டுகள் வந்து இருப்பதாக வந்து கூறினாங்க. தன்னுடைய 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கப்பல் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்க வந்து இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அல்லாஹு தாலாவின் மிகப்பெரிய அத்தாட்சியாக அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான். நம்ம ஈமான் கொண்டவர்கள் நம்ம அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் அற்புதங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களுக்கு அத்தாட்சியை காண்கிறதுக்காக நிலவை 2 பிளந்து காமிச்சாங்க. இது வந்து யூசுப் நபி அவர்கள் தவுர் குகைக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தபோது சிலந்தி வலையை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இது வந்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து நூஹ் நபி அலைஹிஸ்ஸலால வெள்ளத்தால் மக்களை அழிக்கும் போது ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் அந்த கப்பலில் ஏற்றி பாதுகாத்தான். இது வந்து யானைப்படை வந்து கஅபத்துல்லாவை இடிக்க வந்தப்போ, சேதம் பண்ண வந்தப்போ அபாபில் பறவையை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இது வந்து யூனுஸ் நபியை கடல்லேருந்து மீன் வயிற்றில் ஏற்றுட்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இது வந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தால் அல்லாஹ் வந்து கடலை 2 பிளந்து ஈமான் கொண்ட மக்களை பாதுகாத்தான். இது வந்து யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க சகோதரர்கள் கிணத்துல வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. வியாபார கூட்டத்தை அனுப்பி அல்லாஹ் பாதுகாத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணீர் குடிப்பதின் சுன்னத்துகள்.
ஃபஸ்ட்டு வந்து பிஸ்மில்லா சொல்லி குடிக்கணும், இரண்டாவது வந்து கீழே உட்காந்து குடிக்கணும், மூன்றாவது வந்து வலது கையினால் குடிக்கணும், நாலாவது வந்து தண்ணீரை வந்து பார்த்து குடிக்கணும், அஞ்சாவது வந்து தண்ணீரை வந்து மூணு மடக்காக குடிக்கணும், ஆறாவது வந்து பிஸ்மில்லா இல்லை ஆறாவது வந்து தண்ணீர் குடிச்சு முடித்தவொடனே வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிச்சிடணும். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜாப் அணியும் முறை. அல்லாஹ் வந்து பெண்களை வந்து அவுரத் அப்படிங்கிறான். அவுரத்னா வந்து மறைவிடம். பெண்கள் வந்து மறைவாக இருக்கக்கூடிய அல்லாஹ் வந்து கூறுகிறான். ஜாஹிலிய காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஹிஜாப் போடாமல் தான் நடப்பாங்க. இஸ்லாம் வந்தக்கப்புறம் தான் பெண்கள் வந்து ஹிஜாப் போடுறாங்க. அல்லாஹ் வந்து பெண்களுக்கு வந்து குர்ஆனில் வந்து வசனத்தை அனுப்பியிருக்கான். அது என்னென்னா ஈரநம்பிக்கையுடைய பெண்கள்கிட்ட வந்து நபி கூறுறாங்க, அவங்களுடைய பார்வையை வந்து அவங்க பேணிக்கொள்ளணும், அவங்களுடைய வெக்கத்தங்களை வந்து அவங்க பாதுகாக்கணும், அவங்களுடைய அழகை வந்து வெளியே காட்டக்கூடாது, அவங்களுடைய மார்பல் மீது முந்தானை போட்டிருக்கணும். அல்லாஹ் வந்து நபியோட மனைவிகளுக்கும் வந்து வசனத்தை அனுப்பியிருக்கான் குர்ஆனில். அது என்னென்னா மற்ற பெண்களுக்கும் இல்லாமல் நபியோட மனைவிகளுக்கும் மகள்களுக்கும் நம்பிக்கையாளன் பெண்களுக்கும் அவங்க முகங்களில் முந்தானை போட்டு கீழே இறக்கிக்கிழமை சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபேஸ்கோ போடுறோம்ல, அதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து சஃபா மற்றும் மருவா மலை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 3 பேர் ஒரு பாலைவனத்தில் இருந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான், அவங்க 2 பேரையும் நீ வந்து அந்த பாலைவனத்தை வந்து விட்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பாலைவனத்தில் வந்து விட்டு வருவாங்க. அப்போ வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ரொம்ப பசிக்கும். அதனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமால் பால் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க வந்து பாலைவனத்துக்கு போவாங்க. பாலைவனத்தில் வந்து இந்த மலையில் அந்த மலைக்கு பார்ப்பாங்க, அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு பார்ப்பாங்க. இதே மாதிரி 7 தடவை பார்த்தாங்க. அப்புறம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப பசிக்கிறதுனால கால் எடுத்து தரையில் அடித்தாங்க. அதுலேருந்து தண்ணி உருவாகி வந்துச்சு. அதுதான் ஜம்ஜம். ஜம்ஜம்னா போதும். ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறவங்க வந்து சஃபா மற்றும் மருவா மலைக்கு இடையில் வந்து 7 தடவை ஓடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து மூசா நபி காலத்தில் கடல் பிளந்த சம்பவம். அதாவது மூசா நபியும் அவங்களுடைய கூட்டத்தினரும் புனித பூமியை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஃபிரௌனுடைய கூட்டமும் சேர்ந்தே பின்னாடியே வந்துட்டேன். அப்போ மூசா நபி கூட்டத்தார்கள் வந்து பதற்றம் அடைஞ்சாங்க, இப்போ நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து மூசா நபிக்கிட்ட சொன்னால், நீ வந்து உங்களுடைய கைத்தடியை கடலின் மீது அடிப்பீராக, அதன் வழியாக ஒரு வழி மாதிரி வரும், அது வழியாக நீங்கள் முன்னேறி போகலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபிரௌனுடைய கூட்டமும் பின்னாடியே வரும், ஆனால் அந்த அளவு வந்து ஃபிரௌனுடைய கூட்டத்தை மூழ்கடிச்சிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.